ராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஒசன்னா 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 ஒசன்னா. சுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இருளான உன் வாழ்வுகள் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. Hosanna, 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 oh Hosanna, Hosanna. ஞானஸ்தானம் கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலிருந்து பலத்த காரியங்களை செய்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படிக்கு வேண்டியிருக்கிறோம். நாங்கள் அர்ப்பணிப்போம் அவருடைய சமூகத்தில் ஒருமனப்படுவோம். முதலாவது நாங்கள் ஒருமனப்படுவோம். ஆண்டவரே இறங்கி வாங்கப்பா, நாங்கள் இல்லை உங்களுடைய காரியங்களை செய்யும் படிக்க நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு வெற்றி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். நன்றி சொல்ல முதலாவது இந்த இடத்தை ஆண்டவர் எங்களை ஏற்படுத்தினார். நன்றி ராஜா, உமக்கு சோத்திரம் சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தரே உமக்கு கூடான கூடி சோத்திரம். பரலோக தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு ஆராதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாக தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. உமக்கு கூடான கூடி சோத்திரம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். தேவனே உமக்கு நன்றி சுவாமி. பரிசுத்தமான ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்வாரி தேவனே உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் சுவாமி. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நன்றி சுவாமி. இயேசுவே கிருபைக்கும் நேரில் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நல்ல வேலையுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. இந்த வேலையில் நம்முடைய பரலோக ராஜ்யம் சந்தோஷத்தோடு மகிழோடு ஆண்டவரே சுவாமியுடைய தூதர்கள் மத்தியிலே ஐயா சுவாமி கர்த்தாவே ஆரவாரத்தோடு ஆண்டவரே சுவாமி இந்த இடத்தை கண்ணோக்கி பார்த்திருக்கிறபடினால் மே ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. என் தேவாதி தேவனே சுவாமியுடைய பரலோக ராஜ்யத்துக்கு என் ஆண்டவரே சுவாமி கர்த்தா நம்முடைய பிள்ளைகள் மோடு கர்த்தாவை கை சேர்த்து ஆண்டவரே உடன்படிக்கையிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே படிக்கைக்குள் ஆண்டவரே வர நீர் இந்த இடத்துல இருக்கிற எல்லா தடைகளை ஆண்டவரே, எல்லா இருளின் ஆவிகளை, எல்லா அந்தகாரத்தின் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய அபிஷேகத்தினாலும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுவாமி கதா நம்முடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே உமக்காக இந்த பொக்கிஷங்கள் ஆண்டவரே சுவாமி பயன்பட ஆண்டவரே நீர் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரே ஊழியக்காரனே என்னையும் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுவாமி கரத்தில் ஒப்பு
கொடுக்கிறோம் சுவாமி. என் ஜீவனுள்ள தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தில் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுவாமி, நீர் தாமே இந்த இடத்தில் உம்முடைய தேவ பிரசன்னத்தை அனுப்பி உம்முடைய மகிமையின் மேகத்தை அனுப்பி சுவாமி கத்தாவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை ஆண்டவரே இந்த இடத்தில் ஒவ்வொருவர் மேல் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதியும் ஐயா. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய பரலோகம் சந்தோஷப்படட்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்துகிறவர்கள் உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை பிள்ளைகளாக மாறுகிறவர்கள் அப்பா, இவர்களை அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்க சுவாமி. இந்த வேளையில அப்பா கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினால் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் தாமே ஆண்டவரை பொறுப்பெடும் ஆசீர்வதி. இந்த இடம் முழுவதும் உடைய சமத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு என்னுடைய சொந்த கடவுள், என்னுடைய இரட்சகர், என்னை காப்பாற்றுகிறவர், இந்த உலகத்திலே வாழும் வரைக்கும் அவர்தான் என் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இறைவன் என்பதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். දවසේ අපි මේ ස්ථානට පැමිණ සිටින්නේ ස්වාමී යේසුස් වහන්සේ මගේ ගැලවුම්කාරයා, මාගේ පෞත්කලගේ ගැලවුම්කාරයා උන්වහන්සේ පමණයි, මගේ දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ පමණයි, මේ පොළොවේ මං ඉන්නතෙත් උන්වහන්සේ පමණයි මාව ආරක්ෂා කරන්න කියලා අපි පොරොන්දුවක් දෙන පිණිස පැමිණ සිටින්නේ. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இயேசுவானவர் இப்படியாக சொல்கிறார். யோவான் சுபாரஞ்சி பரிச்சயදී 3වෙනි පරිචය 5වෙනි පදයේ මෙසේ යේසුස් වහන්සේ පවසනවා. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். යේසුස් වහන්සේ උත්තර දෙමින් සැබෑවක් නුඹට කියමි, යමෙක් වතුරෙන්ද ආත්මයෙන්ද උපන් වුණොත් ඔහු දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුල් වෙන්න බැරියයි උන්වහන්සේ කීසේක. இந்த பூமியிலே பிறந்த எல்லா மனுஷர்களும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போக வேண்டிய நாள் வருகிறது. මේ පොළවේ හම්බ වුණා වූ සියලුම මිනිසයන් දවසක් මේ පොළව අත්හැරලා යන්න ඕනේ. போகிற இடம் எங்களுக்கு பரலோக ராஜ்யமா இருக்க வேண்டும். අපි යන්නා වූ ස්ථානයක ස්වර්ග රාජ්‍ය වෙන්න ඕනේ. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒரு கட்டளை ඒ கொடுத்திருக்கிறார். ස්වර්ග රාජ්‍ය තුලට ඇතුල් වෙන්න ඕනේ නම් දෙවියන් වහන්සේ අපිට අනක් ලබා දී තිබෙනවා. அதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் திரும்ப பிறக்க வேண்டும் என்பது. ඒක තමයි ආත්මයෙන්ද ජලයෙන්ද නැවත ඉපදෙන්න ඕනේ කියන පනත. ஒரு மனுஷன் தாயின் கற்பத்திலே பிறந்த முதல் தன்னுடைய அறிவு வரும் வரைக்கும் தன்னுடைய அறியாமையினாலே வாழ்ந்து வருகிறார்கள். මිනිසෙක් ඒ මවගේ කුසේ වැඩෙන්න ප්‍රථම සිට ඉපදුනාන් පස්සෙත් ඔව් නොදන්වත්කමේ ජීවත් වෙනවා. ஆகவே இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய எல்லா பாவங்களுக்கு மரித்து மீண்டும் ஆவிக்குள்ளாக இயேசுவானுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அடையாளமாக இந்த ஞானஸ்தானம் ඒ கொடுக்கப்படுகிறது. කරනු කොටගෙන යේසුස් වහන්සේ තුල අපේ පාපේෂ්ඨ ජීවිතේ අපි පාපයට මැරිලා ඒ යේසුස් වහන්සේගේ ආත්මය තුල අපි නැවත නැගිටින ආත්මෙන් අපි ආත්මෙන් නැගිට ඉපදීම තමයි මේ බෞද්ධිස්මය. பேதுரு பேசும் பொழுது ஜனங்களை பார்த்து சொன்னார்,
පේදුරු කතා කරද්දී ඒ සෙනග දෙස බලලා කිව්වා இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ඒසුස් වහන්සේව නුඹලා මරලා දැම්මා. அவரை பிதாவானவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். උන්වහන්සේව පියාණන් වහන්සේ දවස් 3ේදී නැවත නැගිට්ටෙව්වා. எங்களுடைய விருப்பத்தின்படி தெய்வங்களையும் எங்களுக்கு உருவாக்கி கொண்டு நாங்கள் அவைகளை பின்பற்றி அறியாமையினால் நடந்தோம். අපි ඇවිල්ලා